பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். 118 சங்கீதம் 6 வசனம். சங்கீதம் 118:6. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் எந்த மனுஷனாலும் நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு பாடி கார்டு இருக்குது, என்னோட அடிதடிக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, அல்லது துப்பாக்கி ஏந்திய மனிதர்கள் என்னோட கூட இருக்கிறாங்க, என்னுடைய காரில் குண்டு தொலைக்காது அப்படின்லாம் சில காரியங்களை சொல்லி மேன்மையாக சொல்வார்கள். ஆனால் தாவீதுக்கு அப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை. தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் என்னோட கூட இருக்கிற அப்படின்னாலே மனுஷன் எனக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாது என்பதாக அவர் தைரியமாக சொல்கிறார். காரணம், வானத்தும் பூமி உண்டாக்கின கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார். மனுஷனோட சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறதான தேவன் தாவீதோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே தாவீதை அழிக்க, தாவீதை கொன்று போட, தாவீதை பூமியில் வைக்காமல் அழித்து போடும்படியாக எத்தனை விதமான தீமைகள் தாவீதுக்கு எதிராக வந்தது. கர்த்தர் அவனோட கூட இருந்தபடினாலே எதுவுமே அவனை மேற்கொள்ள முடியவில்லை. தாவீதே சவுலிடத்தை சொல்கிறார், ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் என்னுடைய மந்தையிலிருந்து ஆடை பிடிக்க வந்தது, நான் அதை துரத்தி கொண்டு போய் என்னுடைய ஆட்டை அதன் வாய்க்கு தப்புவித்தேன், அது என்மேல் பாய்ந்த போது நான் அதை அடித்து கொன்று போட்டேன் என்பதாக. அப்போ ஒரு முறை ஒரு சிங்கம் தாவீதை கொன்று போடும்படி வந்தது, ஒரு முறை ஒரு கரடி தாவீதை கொன்று போடும்படியாக வந்தது. அந்த காட்டு விலங்குடைய பிடியிலிருந்து தேவன் தாவீதை தப்புவித்தார். காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினால்தான் சிங்கத்தை கூட அடித்து கொன்று போட முடிந்தது, கரடியை கூட அடித்து கொன்று அதனுடைய வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டை தப்பித்து கொள்ள முடிந்தது. அதே போல் 1 சாமுவேல் 17 நான் வாசிக்கும்போது, கோலியாத்து தாவீதை கொலை செய்யும்படியாக தன்னுடைய கனத்த உடம்போடு தாவீதோடு எதிர்த்து வருகிறான். தாவீது ஒரு சின்ன பையன். தாவீதை சவுல், அந்த கோலியாத்து தன்னுடைய தெய்வத்துடைய நாமத்தினாலே சபித்து, இன்றைக்கு வா, உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன், உன்னுடைய பாளையத்தின் மாம்சத்தை காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி சவால் விட்டு தாவீதுக்கு எதிரிட்டு வந்தான். தாவீது சிங்கிள் மேனாக புறப்படுகிறாரு. ஆனால் கோலியாத்து அவனோட கூட இன்னொருவனோட கூட வருகிறார். ஆனால் அந்த கோலியாத்தாலே சின்ன பையன் தாவீதை மேற்கொள்ள முடியவில்லை. காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். தாவீது சொல்கிறான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று. நான் தனியே வரவில்லை, என்னோட கூட நான் ஆராதிக்கிற தேவன் என்னோட கூட வருகிறார், இராணுவங்களின் தேவனாய் கர்த்தர் என்னோட கூட வருகிறார். நீ நினைக்கிறபடி என்ன சும்மா கொண்டு போட முடியாது, சும்மா டச் பண்ண முடியாது, கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த தாவீது புறப்பட்டான். கர்த்தர் அந்த கோலியாத்துடைய கைக்கு தாவீதை தப்புவித்தார். மாறாக தாவீதுடைய கையில் கோலியாத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அந்த பெரிய மனிதன் சவுலே கோலியாத்தை குறித்து சொல்லும்போது, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், அவன் சாமர்த்தியம் உள்ளவன், அவன் பெரிய மனிதன் என்று சொல்லி சவுலே பயந்திருக்கிறான். அவனுடைய சேனையே 40 நாட்கள் பயந்திருக்குது. ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடினாலே அந்த கோலியாத்து தாவீதை தொடக்கூட ஆண்டவர் அனுமதிக்கவில்லை, தொடக்கூட ஆண்டவர் உரிமை கொடுக்கவில்லை. தாவீதே கோலியாத்துடைய ஆயுதத்தை எடுத்து கோலியாத்தையே தலையை வெட்டுகிறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க! கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது நம்மை கொண்டும் இதே போல அசாதாரணமான காரியங்களை செய்ய வல்லவர். தொடர்ந்து நான் வாசிப்போமானா, தாவீதுக்கு எதிராக எத்தனையோ விதமான தீமைகள். சவுல் பல முறை ஈட்டினாலே தாவீதை கொன்று போடும் என்று சொல்லி ஈட்டினாலே எறிந்தான். ஆனால் ஒரு ஈட்டி கூட தாவீதின் மேலே படவே இல்லை. கர்த்தர் அந்த ஈட்டியை திசை மாறி போக பண்ணார். அது சுவரோட போய் குத்துனது. ஆனால் தாவீதுக்கு ஒரு காயமும் வரவில்லை.
காரணம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இப்படி நான் சொல்லிட்டே போகலாம். தாவீதுக்கு எதிராக எத்தனையோ விதமான தீமைகள், எத்தனையோ விதமான, சவுல் ராஜாவாயிட்டான், சவுல் இறந்துட்டான், தாவீது ராஜானான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் பெலிஸ்தர் தாவீதை பிடிக்கும்படியாக அவனை தேடும்படி வந்தார்கள். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அந்த பெலிஸ்தர்களை தாவீதுடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீதுடைய மகனாகிய அப்சலோம் தாவீதுக்கு எதிராக படையெடுத்து வந்தான். அந்த அப்சலோமையும் கர்த்தர் தாவீதுடைய சேவகர் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி ஏராளமான ராஜாக்கள் தாவீதுக்கு எதிராக படையெடுத்து வந்தார்கள். ஒருவர் கூட தாவீதை தொட ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. கடைசியாக ஒரு ராட்சதன், ஒரு பெலிஸ்தன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று வந்தான். அதான் கடைசியாக தாவீது யுத்தத்துக்கு போனதான யுத்தம். அதுலேயும் தாவீது தப்பித்து கொண்டார். அந்த 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 எகிப்தியன், அந்த ராட்சதன் வெட்டாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு போர் வீரன் மூலமாக அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட எவ்வளோ உலக பிரகாரமான பாதுகாப்பு இருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானா யாரும் உங்களை தொடவே முடியாது. இங்கே தாவீது சொல்கிறாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ கர்த்தர் நம்மோட கூட இருப்பாரானா நாம் பயப்பட வேண்டியதில்லை. இது எதுக்காக நீங்கள் பயப்படுறீங்க, எதுக்காக நீங்கள் கலங்குறீங்க? யாருமே உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. காரணம், நம்முடைய சுவாசத்தை தம்முடைய கையில் வைத்திருக்கிறவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்முடைய சுவாசம் அவர் கையில் இருக்கிறது. நாம் கொலோசியரில் வாசிக்கும்போது நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று நான் வாசிக்கிறோம். அப்படியானா மனிதன் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இயேசு கூட ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாரு, சரீரத்தை மாத்திரம் கொல்லுவிடுங்க, பயப்படாதுங்க, சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் போடுகிறவர்களுக்கே நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு. அப்படியானா கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது எந்த மனிதனும், எந்த அதிகாரியும், எந்த ஒரு சுவிசேஷ எதிர்ப்பாளனும் நம்ம எந்த தீமைச்சியை அனுமதிக்க மாட்டார். தீமைச்சி ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் எது வரைக்கும் அனுமதித்திருக்கிறாரோ அது வரைக்கும் தான் எதிரி நமக்கு தீமை செய்ய முடியும். யோபுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்கிறாரு, இதோ யோபுக்குள்ள எல்லாம் உன்னுடைய கையில் இருக்குது, நீ அவனை தப்ப விட்டுரு, அவனுடைய பொருட்களை நீ சேதப்படுத்து, அவனுடைய பொருட்களை நீ என்ன பண்ணணுமோ பண்ணு, ஆனால் யோபை தப்ப விடு, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனு பயந்தவன். எந்த அளவு, எந்த எல்கை வரைக்கும் கர்த்தர் சாத்தானுடைய கையில் ஒப்பு கொடுத்தாரோ அது வரைக்கும் தான் சாத்தான் யோபுடைய பொருட்களை சூறையாட முடிந்தது. 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, இதோ யோபு உன் கையில் இருக்கிறான், அவனுடைய ஜீவனை தப்ப விடு, சரீரத்தில் என்ன வேணுமாலும் பண்ணு. சரீரத்தில் கொடிய பருக்களை போட்டான், வியாதியை போட்டான், ஆனால் ஆத்மாவை ஆண்டவர் தப்ப விட்டார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு எல்கையை வைத்திருக்கிறார். என்னுடைய காலங்கள் குறிக்கப்பட்டு உங்களுடைய கருத்தில் அல்லவோ இருக்கிறன்னு தாவீது சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் மாத்திரம் உங்களோட கூட இருக்கிறாரா என்று பாருங்கள். கர்த்தர் நம்மோட கூட இருந்தால் மனுஷன் எதுவுமே செய்ய முடியாது, மனுஷன் நம்ம மேற்கொள்ள முடியாது. காரணம், நான் உபாகமத்தில் வாசிக்கும் போது உங்களை ரட்சிக்கவும் உங்கள் சத்துருக்களை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கவும் தேவனை கர்த்தர் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறார் என்று நான் வாசிக்கிறோம். அசுசியான காரியத்தை கண்டால் போயிடுவார். உடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று மோசே சொல்கிறாரு. அப்போ நம்ம ரட்சிப்பதற்காக, நம்முடைய சத்துருக்கள் நம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பதற்காக தேவனாய் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவர் உலாவி கொண்டே இருக்கிறார். யோசேப்பா சொல்லும்போது, நீ உயிரோடு இருக்க நாளிலும் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த தேவன் இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே. தாவீதை போல நாம தைரியமாக சொல்லுவோமா, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மாம்சமானவன் அல்லது மனிதன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமே. ஆண்டோட ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த காலவேளையிலும் ஆண்டவரை 118 சங்கீதம் 6ஆம் வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசினீர், நன்றி செலுத்துகிறப்பா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது மார்பு தட்டி சொல்லுகிறாரப்பா. அவரோடு சேர்ந்து நாங்களும் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன் என்று சொல்லக்கூடிய இந்த தைரியத்தை
ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் கூட இருப்பீராக. மனிதனுடைய பயமுறுத்தலுக்கு பயப்படாமல் தைரியமாய் காணப்படக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.